அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மில் பல பெண்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. பெண்கள் வீட்டில் தனியா இருக்கும்போது கண்டிப்பா தலையில துணி அல்லது முக்காடு போட்டுக்கிட்டு தான் உளு செய்யணுமா? அப்படி துணி இல்லாம உளு செஞ்சா அது செல்லுமா? இன்னைக்கு வீடியோல இந்த கேள்விக்கான பதில 3 நிமிஷத்துல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோவை முழுசா பாருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேரடியான பதில் என்னன்னா, பெண்கள் தலையில் துணி இல்லாமல் உழு செய்வது மார்க்கத்தில் முற்றிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. தலையில துணி இருக்க வேண்டும் என்பது கட்டாய சட்டம் கிடையாது. ஏன் அப்படின்னா, உழு செய்யும் போது தலையை மசக் செய்வது, அதாவது ஈரக்கையால் தலையை தடவுவது உழுவின் முக்கியமான ஒரு கடமை. நீங்க வீட்டில் தனியாக இருக்கும்போதோ, அல்லது உங்களுடைய கணவர், தந்தை, சகோதரர் போன்ற மஹரம் உறவினர்கள் முன்னிலையிலோ இருக்கும்போது, தாராளமா தலையில துணி இல்லாமலே உளு செய்யலாம். உங்களுடைய உளு முழுமையாக நிறைவேறும். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்போ பெண்கள் எப்போ தலைய மூடணும்? உழு செய்யக்கூடிய இடத்தில் உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புள்ள அந்நிய ஆண்கள், மகரம் அல்லாதவர்கள் இருந்தால் அந்த இடத்தில் பெண்கள் தங்களுடைய தலைமுடியை மறைப்பது கடமையாகும். உதாரணமாக, நீங்க வெளியூர் பயணம் போகும்போது பொது இடங்கள்ல இருக்கிற உழு செய்யும் இடங்களிலோ அல்லது உங்க வீட்டுல அந்நிய ஆண்கள் இருக்கும்போதோ நீங்க தலைமுடிய காட்டக்கூடாது என்பதால் தலையை மூடிக்கொண்டுதான் உழு செய்ய வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒரு அடுத்த சந்தேகம் வரலாம். அந்நிய ஆண்கள் இருக்கும் இடத்தில் நான் ஹிஜாபை கழற்ற முடியாது. அப்போ நான் எப்படி தலையை மசாஜ் செய்வது? இதுக்கு இஸ்லாம் ரொம்ப அழகான ஒரு சலுகையை கொடுத்திருக்கு. நீங்க வெளியில இருக்கும்போதோ உங்களுடைய முக்காடு அல்லது ஹிஜாபை கழற்றாமலேயே ஈர கையினால அந்த துணியின் மீதே மசாஜ் செய்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலைப்பாகையின் மீது மசக் செய்துள்ளார்கள் என்று ஹதீஸ்களில் ஆதாரங்கள் உள்ளன. அதே சட்டத்தின் அடிப்படையில் பெண்களும் தங்களுடைய ஹிஜாபின் மீதே மசக் செய்ய மார்க்க அறிஞர்கள் அனுமதி அளித்துள்ளார்கள். சுருக்கமாக சொன்னா, வீட்டுல தனியா இருக்கும்போது தலையில துணி இல்லாமல் உழு செய்வது கூடும். வெளியில அந்நிய ஆண்கள் இருக்கும் இடத்தில் முக்காட்டின் மீதே மசக் செய்து கொள்ளலாம். மசக் செய்து கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறேன். உங்களோட தோழிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.